ஜாவாஸ்கிரிப்ட் அரேல இருக்கிற ரெடியூஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணி டோட்டலா ஒத்த வேல்யூவா அதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல இந்த எல்லா ஐட்டம்ஸையும் ஆட் பண்ணி ஒரே ஆன்சரா, ஒரு அரேயா இல்ல ஒரு ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த அரேயை கால் பண்ணி ரெடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன லாஜிக்ல இதுக்குள்ள இருக்கிற ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தான் லாஜிக்கே எழுதணும். அதுக்குள்ள நம்ம ஒரு ஃபங்க்ஷனே பாஸ் பண்ணிடலாம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம லாஜிக் கொடுக்கலாம். அது அந்த ஃபங்க்ஷனை ஒவ்வொரு ஐட்டமுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை நமக்கு தரும். இங்க நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த ரெடியூஸ்க்கு ரெண்டு பாராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணோம். ஒன்னு இந்த ஃபங்க்ஷன், இது கமா ஒரு இனிஷியல் வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணோம். இனிஷியல் வேல்யூ பத்தி கடைசியில் சொல்றேன். இப்போதைக்கு நான் 0 கொடுத்துறேன். இந்த ஃபங்க்ஷன் ரெண்டு பாராமீட்டர் பாஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் ஒரு அக்யூமுலேட்டர், அதுக்கு பேர் நான் டோட்டல்னு கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது பாராமீட்டர் ஒரு ஐட்டம் டிஃபைன் பண்ணும். ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா இந்த டோட்டல் கூட ஐட்டம் ஆட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறோம். ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த டோட்டல் அப்படின்றது ஒரு அக்யூமுலேட்டர். அக்யூமுலேட்டர் அப்படின்னா ரிசல்ட் சேர்த்துக்கிட்டே வர்ற ஒரு வேரியபிள் மாதிரி. இங்க வெளியில பாஸ் பண்ண இந்த 0ன்றது அந்த அக்யூமுலேட்டருக்கான இனிஷியல் வேல்யூ. ஸோ இனிஷியலி டோட்டல் ஈக்குவல் டு 0 இருக்கும். இந்த ரெடியூஸ் மெத்தட் இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமுக்கும் இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணிவிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1 பாஸ் பண்ணும்போது அக்யூமுலேட்டரோட வேல்யூ 0, 1ன்னு பாஸ் ஆகும். உள்ள என்ன ஆகும், இந்த 0வும் 1ம் ஆட் ஆகி ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிசல்ட்டை அது அக்யூமுலேட்டர்லயே ஸ்டோர் பண்ணிக்கும். டோட்டலோட வேல்யூ இப்போ 1 இருக்கும். அடுத்த வேல்யூ பாஸ் பண்ணும்போது இங்க 1 பாஸ் ஆகும். ஸோ 1ம் 2ம் உள்ள பாஸ் பண்ணும்போது 1 + 2 3, அந்த 3யை ரிட்டர்ன் பண்ணும். 3யை அந்த அக்யூமுலேட்டர்லயே ஸ்டோர் பண்ணிக்கும். இப்போ டோட்டலோட வேல்யூ 3. இப்படி ஒவ்வொரு ஐட்டமையும் அது கூடயே ஆட் பண்ணி ஃபைனல் வேல்யூ அது ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த வேரியபிள் இங்க பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க நமக்கு ரிசல்ட் கிடைக்குது.